பாருங்க, இப்போ ப்ரீவியஸ் சம் என்ன சால்வ் பண்ணோம், இரட்டைப்படை எண்ணா இருக்கும்போது எப்படின்னு பார்த்தாங்க, அதுவே ஒற்றைப்படை எண்ணா இருந்துச்சுன்னா எப்படின்னு சொல்லி பார்க்க போறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 11 அடுத்தடுத்த இயல் எண்களின் சராசரி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, 11 அடுத்தடுத்த இயல் எண்கள் கொடுத்துட்டாங்க. 11ங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பராங்க? ஆட் நம்பர். ஆட் நம்பர்னா என்ன மீனிங், சென்டர்ல என்ன நம்பர் இருக்குதோ அந்த நம்பரை தான் கொடுத்துருப்பாங்க சராசரி. ஓகேங்களா, ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் சென்டர்ல வருங்க, அந்த நம்பரை தான் ஈவன் நம்பரா கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வந்து சராசரியா கொடுத்துருப்பாங்க ஈவன் நம்பர்ல. ஆட் நம்பர்ல எப்படின்னா சென்டர்ல சராசரி என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூ தான் சென்டர்ல வரும். ஓகேங்களா, அது நல்லா புரிஞ்சிருப்பீங்க. இங்க வந்து சென்டர்ல சராசரி வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 145. 145னா 11 நம்பர்னா இந்த சைடு 5 நம்பர் வரும், இந்த சைடு 5 நம்பர் வருங்க. இந்த சைடு 5 இந்த சைடு 5 ஆட் பண்ணா 10. சென்டர்ல என்னங்க இருக்கு, 11வது நம்பர். நம்ம அதை தான் சராசரியும். ஓகேங்களா, இந்த சைடு 5 இந்த சைடு 5 எழுதிக்கிங்க. 144 143 142 141 140. ஓகேங்களா, இந்த சைடு 146 147 147 148 149 150. ஓகேங்களா, இந்த சைடு 5 நம்பர் இந்த சைடு 5 நம்பர் எழுதிட்டோம். சென்டர்ல என்னங்க இருக்கு, 145 வருமாங்க. இதுதான் சராசரி நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்க, மிகச்சிறிய எண். மிகச்சிறிய எண்ங்கிறது என்னங்க, 140 தானே. 140 தான் மிகச்சிறிய எண். அதுவே மிகப்பெரிய எண் கேட்டிருந்தாங்கன்னா 150 தான் ஆன்சர். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இங்க பாருங்க 11 அடுத்தடுத்த இயல் எண்கள் கொடுத்துக்கிறாங்களா 10 கொடுத்துக்கிறாங்களா சொல்லி செக் பண்ணுங்க. சப்போஸ் இங்க வந்து 11 கொடுத்துக்கிறாங்க, 11ங்கிறது என்னங்க, ஈவனா ஆட் நம்பரா செக் பண்ணுங்க. அது ஆட் நம்பர். ஆட் நம்பர்னோடனே சென்டர்ல போட்டுக்கோங்க. 11 வந்து எப்படி பிரிக்கலாம், இந்த சைடு 5 அந்த சைடு 5 போயிடுச்சுன்னா சென்டர்ல ஒரு நம்பர் வந்து ஈக்குவலா 11 நம்பர் வந்துருமாங்க. எப்பவுமே ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ எழுதிட்டு இங்க எத்தனை நம்பர் இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. இங்க 11 இருந்துச்சுன்னா ஒரு நம்பரை விட்டுட்டு பிரிச்சோம்னா 10 இந்த சைடு 5 அந்த சைடு 5ன்னு பிரிக்கலாமாங்க. அப்படி பிரிச்சுட்டு ஒரு தொடர் வரிசை எழுதிட்டுங்க. அதுல மிகச்சிறியன்னு கேட்டுக்கிறாங்களா மிகப்பெரியன்னு கேட்டுக்கிறாங்களா சொல்லி ஃபைன் பண்ணுங்க. ஓகேங்களா, மிகப்பெரிய எண் கேட்டிருந்தாங்கன்னா எண்டிங்ல இருக்க நம்பர், மிகச்சிறிய எண் சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா ஸ்டார்டிங்ல இருக்க நம்பர். ஓகேங்களா, புரிஞ்சு